ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரேண்டமாக அப்படியே வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அப்படியே பேச போகிறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்கல அப்படின்னா பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டில் உள்ள வீடியோஸ்லாம் பாருங்கள். பழங்கள்லாம் பூஜைக்கு வச்சது தான். அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. எடுத்து இப்போ தான் ஜூஸ் போடுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ தான் இது. இப்போது லீவில் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து வேஸ்ட் ஆஃப் டைமாக அந்த ஸ்க்ரீன் டைமில் வேஸ்ட் பண்ணாமல், அதாவது டிவி பார்க்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறப்போ நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5th to 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களே டேலண்ட்டாக நிறைய விஷயங்கள் கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கிறவங்க தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நிறைய இந்த டெய்லரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கற்றுக்கலாம். ஏன்னா படிப்புனா படிப்பு மட்டுமே தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட இந்த லீவ் டைமில் கூட அடுத்தடுத்து உங்களை படிப்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸு இந்த மாதிரி கற்றுக்கலாம். இல்லை நம்மளாக சுயமாக என்னெல்லாம் பண்ண முடியும், அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு கம்ப்யூட்டர் சேர்த்து விடு, அது சேர்த்து விடு, இது சேர்த்து விடு அப்படிங்கிற அடம் பிடிக்காமல் நம்மளால் என்ன கற்றுக்க முடியும், வீட்டிலேருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத கற்றுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட மைண்ட் செட்டு தான் அது. டிவி அதில் இதில் போனோம்னா கண்டிப்பாக நம்ம மூளை வேலை செய்யவே செய்யாது. இது வந்து 100% இப்போ சம்மர் ஹாலிடேஸில் இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்காக மட்டும்தான். அதாவது கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்கும்போது ரொம்ப வந்து சோம்பேறித்தனமாக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்காக தான். முக்கியமாக பெண் பிள்ளைங்களாக இருக்கிறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று சமையல் கூட கற்றுக்கங்க அம்மாக்கிட்ட. நிறைய டைம் இருக்குது, இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் வந்து எங்களோட அனுபவத்துலேருந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணதுனால இப்போ வந்து ரொம்பவுமே வந்து அதோட விளைவுகளை அனுபவிச்சுட்ருக்கோம். அதனால் இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க டிவி அது இதுன்ட்டு. மேக்ஸிமம் இப்போ உள்ள 2K கிட்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கற்றுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் கற்றுக்காமல் எதுவுமே இது பண்ணாமல் டிவின்னு பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று கற்றுக்கணுன்னு ட்ரை பண்ணுங்கள். இது வந்து எங்களோட அனுபவம். இது நான் சொல்கிற விஷயம் சரின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நிறையா விமன்ஸ் மோட்டிவேஷன் வீடியோஸும் போட்டிருக்கேன். என்னெல்லாம் வீடியோஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறவங்க உங்களுக்கு உண்மையிலேயே அதில் நான் சொல்கிற விஷயம் பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ஏன்னா நீங்கள் போடுற லைக்னால் எனக்கு அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வரப்போகிறதில்ல. அந்த லைக்கு நீங்கள் போட அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் மூவ் ஆகும், அவ்வளோதான். எனக்கு கொஞ்சம் வியூஸ் கிடச்சிச்சின்னா நம்ம சேனல் இன்னும் மானிட்டேஷன் ஆகாமல் இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மட்டும்தான் அந்த லைக் போடுங்க அப்படிங்கிற சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். நான் சொன்னதை மறக்காமல் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.